பிப்ரவரி 14 இன்னைக்கு மிக மிக ஒரு முக்கியமான நாளுங்க. பிப்ரவரி 14 அப்படின்னாலே நம்முடைய ஜம்மு காஷ்மீர் அது இருக்கக்கூடிய புல்வாமா என்ற மாவட்டத்தில் நம்ம நம்முடைய ராணுவர்கள் ரோந்து பணியில் இருக்கும் பொழுது தீவிரவாதிகளால் ஒரு தாக்கு ஏற்பட்டு அந்த தாக்குதல்ல 40 ராணுவ வீரர்களுமே உயிர் இழந்துட்டாங்க. அதுக்கு முற்பட்ட தீவிரவாதி தற்கொலை தீவிரவாதி ஒருத்தர் அவர் இறந்துட்டார். அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம நாட்டுக்காக நமக்காக நம்முடைய எல்லை பாதுகாப்பினரெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி அந்த பாதுகாப்பு ஈடுபட்டு போது இந்த மாதிரி ஒரு தாக்குதல் ஏற்பட்டது யாராலையும் ஜீரணிக்க முடியாம வந்து இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு அந்த 40 பேர் இறந்துட்டாங்க. அந்த 40 பேர்ல குடும்பம் என்ன ஆகும்? அவங்க குழந்தை இருக்கும், அவங்க நாளைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம், அந்த பசங்க படிப்பு இல்லையா, அதெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க நீண்ட காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் நம்ம சிக்கன் அரசு கலைக்கல்லூரி நாட்டில் படித்த மலர்நீட்டு சார்பாக நம்ம அந்த புல்வாமா தாக்குதலில் உயிர் நீத்த நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு மலரஞ்சலியும் ஒரு பிரேயரும் நம்ம இங்க பண்ணிருக்கோம். திருப்பூர் சிக்கன் அரசு கலைக்கல்லூரி நாற்பது மலர்நீட்டு சார்பாக இன்று கூட்டு பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய மனைவிகள் நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய இல்லத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். அதற்காக எங்களால் முடிந்த எங்களுடைய சகோதரர்கள் உயிர் நீத்தார்கள். அவர்களுக்காக அவர்களை எங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் அனைவரும் ஈடுபட்டிருக்கிறோம்.